welcome back to my channel. First of all, என்னோட புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வெல்கம். ரொம்ப தேங்க்ஸும் கூட. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. எனக்கு வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய சஜஷனும் சொல்லியிருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ஒரு பெரிய கிரேட்ஃபுல்னஸ் வந்து சுஜா சிஸ்டருக்கு. என்னோட சேனல்ல வந்து அவங்களோட கம்யூனிட்டியில ஷேர் பண்ணது வந்து இட் ஹாஸ் ரியலி மோட்டிவேட்டட் அண்ட் ஹெல்ப் மீ அ லாட். தேங்க்யூ சோ மச் சுஜா. நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது வந்து ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் இனஃப். ஏன்னா வந்து ஒரு பட்டிங் யூடியூபர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சப்போர்ட் வந்து இட் இஸ் ஹியூஜ். இது வந்து நீங்க ஒரு கண்டிப்பா ஒரு எக்ஸாம்பிளா செட் பண்ணிருக்கீங்க. ஸோ எந்த யூடியூபர்ஸ் இருந்தாலும் க்ரோ ஆகிற யூடியூபர்ஸ் வந்து மற்ற ஃபெலோ யூடியூபர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து இஃப் தே டிசர்வ் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்றது தான் இதுல இருந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கத்துக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ சோ மச் சுஜா ஃபார் தட். ஸோ இந்த தேங்க்ஃபுல் நோட்டோட இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் ஹேர் ரிமூவல். லெக்ஸ்லயும் சரி இப்போ ஹேண்ட்ஸ்லயும் சரி எப்படி வந்து ஹேர் ரிமூவ் வந்து பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல. ஸோ ஐ தாட் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி நான் இப்போ கரண்டா ஃபாலோ பண்றதையும் உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டு ஸ்டார்ட் வித் பார்த்தீங்கன்னா நான் எப்போ வந்து என்னோட ஹேர் ரிமூவல் வந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது தான். அக்கா மேரேஜ் வந்ததுனால அந்த டைமில் தான் வந்து அந்த ஒரு தாட்டே வந்துச்சு. அது முன்னாடி வரைக்கும் நான் அந்த அளவுக்கு வந்து கான்ஷியஸாக ஃபீல் பண்ணது கிடையாது. கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து இது ரிமூவ் பண்ணணும், ஹேர் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த டைம்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தாட் வந்தது. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லைன்னா டைரக்டா வந்து இதுக்கு பார்லர் போய் இது பண்ணிடலாம், வேக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்லர் போனேன். போயிட்டு வேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது எனக்கு பர்சனலா. எனக்கு மற்றவங்களை பத்தி தெரியல, சில பேருக்கு அது வந்து பேரபிளா இருக்கும். பட் எனக்கு அந்த பெயின் வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமா என்னால வந்து அதை ஏத்துக்கவே முடியல. அந்த அளவுக்கு பெயின் இருந்தது. பட் ஸ்டில் சரி ஓகே ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அவங்க ஒரு சின்ன ஒரு க்ரீம் மாதிரி தடவி விட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து ஈவினிங் தான் பண்ணேன். இது ஒரு க்ளோஸ் டு 6 o'clock பண்ணேன். மார்னிங் எழுந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அப்படியே குட்டி 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 பம்ப்ஸ் வந்துருச்சு. எனக்கு அப்படியே ரெட்டா ரேஷஸ் மாதிரி ஃபுல்லா வந்துருச்சு. நான் உடனே வந்து அந்த பார்லர் அக்கா எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுனால உடனே கால் பண்ணி கேட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும், நீங்க செகண்ட் டைம்ல இருந்து யூ வில் கெட் யூஸ் டு இட் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே மேபி ஃபர்ஸ்ட் டைம்னால அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோகனட் ஆயில் மாதிரி தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அப்படியே விட்டுட்டேன். பட் அப்படியேதான் இருந்தது. அது கொஞ்சம் ஒரு 1 வீக் அப்புறம் கொஞ்சம் அப்படியே வந்து இதுவாக ஆரம்பிச்சிடுச்சு, செட்டில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாசம் கழிச்சு சரி திருப்பியும் க்ரோ ஆயிடுச்சு. சரி செகண்ட் டைம் பண்ணா நம்மளுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் போனேன். போயிட்டு நான் திருப்பியும் வந்து அதே பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் தான். ஸோ பண்ணிட்டு திருப்பியும் வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பியும் எனக்கு அதே தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மேபி எனக்கு என்னோட ஸ்கின்னுக்கு வந்து அது சூட் ஆகல அப்படின்றது. ஏன்னா என்னோட ஸ்கின் வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன், ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். எனக்கு ஃபேஸ்லயுமே ஏதாவது போட்டா உடனே ரியாக்ட் பண்ணிரும். ஸோ அதே மாதிரி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி வேண்டாம் இனிமேட்டு அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுத்தமா வந்து வேக்ஸ் பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அப்போ தேர்ட் இயர்ல தான் வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நீங்க வந்து ரேசர் யூஸ் பண்ணு, அது வந்து உனக்கு வந்து ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு, ரேசரா அது வந்து ஜென்ஸ் தானே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. ஏன்னா அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து யூடியூபா இருக்கட்டும் இல்ல வந்து நெட்டா இருக்கட்டும் அந்த அளவுக்கு வந்து நான் சொல்றது வந்து 2007ல சொல்றேன். அப்பதான் வந்து நம்மளுக்கு மொபைல் போன்ஸே வந்து ஸ்மார்ட் போன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து க்ரோ ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லாதனால ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு. என்னடா இது ரேசர் யூஸ் பண்ணலாமா 4 வாட்டி கேட்டேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நீங்க போய் பாருங்க உங்க சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரீன் கலர்ல ஒரு இது ரேசர் இருக்கும், அது வந்து லேடிஸ் ரேசர், நீங்க அதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பயுமே எனக்கு நம்ப முடியல. வீட்டுல வந்து நான் மதர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் போது அவங்க மதர் என்ன சொன்னாங்கன்னா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இஃப் யூ வாண்ட் யூ கேன் கிவ் அ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இடத்துல மட்டும் நீ பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாரு, உனக்கு ஓகேனா யூ கேன் டூ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படிதான் பாத்தீங்கன்னா ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு ரேசர். ஏன்னா அதுல ஒரு நிறைய மித்து இருந்தது. எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஓகே ரேசர் யூஸ் பண்ணா கை வந்து ஜென்ஸ் மாதிரி ஆயிடும், ரொம்ப நிறைய வளர ஆரம்பிச்சிடும் ஹேர் அப்படின்ற மாதிரி நிறைய மித்து இருந்தது. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கிவ் அ ட்ரைன்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணேன். எனக்கு எந்த ரேஷஸுமே இல்லை. ஸோ அப்போ வந்து நான் வந்து டிசைட் பண்ணிக்கிட்டேன், ஓகே இதனால எனக்கு எந்த ரேஷஸும் வரல, ஸோ வில் கோ வித் ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் யூசிங் ரேசர்.
பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நெவர் டர்னிங் பேக். நான் வந்து அதுக்கப்புறம் என்னோட ஹேர் ரிமூவலுக்காக நான் பார்லர் போனதே கிடையாது. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து என்னோட ஹேண்டில் தான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டைம் சேவிங் நான் சொல்லுவேன். ரேசர்ஸ் வந்து உங்களுக்குமே நிறைய சில பேருக்கு வந்து நிறைய மித்து இருக்கும். இந்த மாதிரி வந்து இது ரேசர் யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து ஜாஸ்தி ஹேர் க்ரோத் இருக்கும், இல்லை வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடும் ஸ்கின், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்னன்னா ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஸ்கின்ல எதுவும் பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வீடியோவா உங்களுக்கு இங்க ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த மாதிரி ரேசர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் இங்க வந்து யூகேல வாங்கின ரேசர்ஸ். இதே வந்து நீங்க இந்தியால சென்னையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிலேட்டோட ஒரு ரேசர் வந்து ஒன்று கிடைக்கும். ஒரு ப்ளூ கலரா, ப்ளூ கிரீன் ஒரு மாதிரி அந்த கலர்ல வந்து நீங்க எந்த சூப்பர் மார்க்கெட் போனீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரேசர். அது வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன். பிளஸ் உங்களுக்கு வந்து போட்டோவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அது வாங்கினீங்கனாலே போறோம். அது வந்து ஒரு மாதிரி பேக் மாதிரி வரும், இல்லை நீங்க சிங்கிளாவும் வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், உங்களுக்கு வந்து அவ்வளோ காஸ்ட்லியும் கிடையாது. ஸோ நீங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு ரேசர், இந்த மாதிரி ஒரு ரேசர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மேக்சிமம் வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் அதுல ரஸ்ட் வர மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அது வந்து தயவு செய்து தூக்கி போட்டுருங்க. இல்லைன்னா நீங்க வந்து 3 to 4 டைம்ஸ் வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். நீங்க ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க ஜென்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தான் ரேசர்ஸ் இருக்கும். சில ரேசர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் வந்து சேர்த்திருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா வைட்டமின் இ இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஆயில் இருக்கிற மாதிரி இன்ஃபியூஸ்டு ரேசர்ஸும் வருது. ஸோ நீங்க அதுவும் இருந்தாலும் நீங்க அதுவும் வாங்கிக்கலாம். ஸோ ரேசஸ்ல வந்து விமன் ரேசஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு நீங்க பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு நார்மலா வந்து இருக்கிற ரேசஸ் மாதிரி இல்ல, ரொம்ப வந்து நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ற ரேசஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்க வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன், ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க. அதை வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஆயில் வந்து ஏதோ ஒரு வைட்டமின் இ ஆயில், அப்படி இல்லைன்னா வந்து கோகனட் ஆயில் வந்து ரொம்ப ஒரு 2 டிராப் எடுத்து சும்மா அப்படியே வந்து கை ஃபுல்லா வந்து நீங்க வந்து தடவிக்கோங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நீங்க ஆஸ் யூஷுவல் நீங்க வந்து குளிக்க போகும்போது நீங்க அந்த சோப் வந்து நல்லா ஃபோம் பண்ணிக்கோங்க. ஃபோம் பண்ணிட்டு இந்த ரேசர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் பண்ணலாம், இல்ல நீங்க டுவர்ட்ஸ் இந்த ஹேர் இது பண்ற டைரக்ஷன்லயும் பண்ணலாம். 2 டைரக்ஷன்லயும் பண்ணலாம், ஒன்னும் வரிஸ் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல பண்ணாதீங்கன்னு. அது ஏன்னா கட் விழறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ஒன்ஸ் யூ காட் யூஸ் டு இட், நிறைய நீங்க பழகிட்டீங்கன்னா நீங்க 2 டைரக்ஷன்லயுமே பண்ணிக்கோங்க. சோ தட் நல்ல ஒரு ஸ்மூத் பினிஷ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு அந்த பம்ப்ஸ் வந்து இருக்காது. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணதுக்கு உடனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இது இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்கின்ல பாத்தீங்கன்னா அது செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 1 hour ஆகும். அதுக்கப்புறம் நீங்க நல்லா மாய்ஸ்சரைசர் எல்லாம் தடவிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஸ்கின் பாக்குறதுக்கு. உங்களுக்கே வந்து ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸும் வரும். ஸோ இது வந்து நீங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க கண்டிப்பா வந்து மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மாய்ஸ்சரைசர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் கொடுக்காம இருக்கும். பிளஸ் நீங்க கவலையே படாதீங்க அதுக்கப்புறம் உடனே நிறைய வந்து ஹேர் வந்துடும் அப்படின்லாம் நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. ஐ எம் யூசிங் மோர் தென் ஒரு 10 yearsக்கு மேல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்பயுமே அந்த மாதிரி எனக்கு வந்து தாட் வந்ததே கிடையாது. நார்மல் growthல தான் இருக்கும். பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து முடி வந்து உங்களுக்கு திருப்பி வந்து வரத்துக்கு வந்து சான்சஸ் இருக்கு. பட் அப்படி இருக்கும்போது நீங்க ரெகுலரா ஒரு 3 days once 4 days once வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த கையில பாருங்க இப்ப எவ்வளவு growth இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டைனியா இருக்கும் எனக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 1 week ஆச்சு நான் வந்து எடுத்து. சோ நீங்க போக போக பாத்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரொம்பவே growth வந்து குறைஞ்சிரும். ஒரு 1 year 2 yearல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 week 10 daysக்கு ஒரு தடவை எடுத்தா கூட நீங்க தாராளமா போறோம். குளிக்கும் போது டக்கு டக்குன்னு எடுத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 1 to 2 minutesக்கு மேல இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே வேண்டாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த ஸ்ட்ராபெரி ஸ்கின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி பம்ப்ஸ் குட்டி குட்டி பம்ப்ஸ் வந்து ஃபாலோ ஆகும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு DIY வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது பேர் ஸ்ட்ராபெரி ஸ்கின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி புளியா சில பேருக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து இனிஷியலா வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி ரெண்டு வாட்டி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டில் ஆயிடும். ஸ்கின் வந்து நல்லா வந்து உங்களுக்கு செட்டில் ஆயிடும். நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பா மஸ்ட் நீங்க யூஸ் பண்ணணும். சோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு டிப். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா போடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until next video, take care, bye.